ஹாய் மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நீங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீங்க ஸ்லைஸா கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல வதங்கினதுக்கு அப்புறம் அதுல ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இஞ்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கு அப்புறம் 4 பெரிய சைஸ் தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்குறதுக்காக லைட்டா உப்பும் ஆட் பண்ணி நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு நீங்க அதை வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் சோயா பீன்ஸ் தனியா அதை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் நீங்க உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் லைட்டா கிண்டி விட்டுட்டு லைட்டா நீங்க அதுல மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல பாத்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன்னா அதுல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 2 கிளாஸ் அரிசி நான் சேர்த்திருக்கிறேன். ஸோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டா கொத்தமல்லி தூவி அது ஒரு கொதி வர அளவுக்கு நீங்க கொஞ்ச நேரம் விட்டுக்கோங்க. அது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசியை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஃபுல்லா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது நல்லா கிண்டினதுக்கு அப்புறம் மூடி போட்டு நல்லபடியா மூடி வச்சுக்கோங்க. அது பாத்தீங்கன்னா மூடினதுக்கு அப்புறம் அதுல டோட்டலா 3 விசில் வரைக்கும் நீங்க விட்டு வச்சுக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான தக்காளி சாதம் ரெடியா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு